வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட 12வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் கமிங் 31st மார்ச் நைட்டு 7:30க்கு வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளே பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் இது, அதில் எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கிறோமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் வாங்கடே கிரவுண்ட்ல நடக்க போகுது. வாங்கடே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ரெட் சாயில் பிச். ஸோ ரெட் சாயில் யூஸ் பண்றதுனால ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே பவுன்ஸ் ஆகும் அண்ட் தென் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ஸுக்கு ஈஸியாக பேட்டு வரும். ஸோ இட்ஸ் டோட்டலி பேட்டிங் பேரடைஸாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் மோஸ்ட்லி சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ ரன் அடிச்சாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் டியூ இருக்கும். ஸோ அங்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றது பவுலர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கு அதிகப்படியான பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 170, ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு வரும்போது RCB 235 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது KKR இதே வென்யூல 67 ரன்னுக்கு ஆல் அவுட்டா பறி கொடுத்துருக்காங்க. அதன் ஓவராலா 118 மேட்சஸ் நடந்திருக்கு IPL மேட்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 54 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 64 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ ஹெட் டு ஹெட்னு வரும்போது 34, அதுல மும்பை 23, KKR 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. KKR இந்த சீசன்ல 2 மேட்சுக்கு 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மும்பை 2 மேட்சுக்கு 2மே அவங்களுக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கு. ஸோ மும்பைக்கு வாங்கடே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. மும்பை கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஸோ இது பேட்டிங்கான ட்ராக். ஸோ மோஸ்ட்லி மும்பைக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைக்கு ஒரு 75%, KKRக்கு ஒரு 25% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க ஃபேண்டஸில பிளே பண்றது ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க, நான் ஈஸியா அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வெறும் 5 பிளேயர்ஸை மட்டும் மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி அதுல யார் ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களோ அவங்க மேல அவங்கள பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏடன் மார்க்ராம பிக் பண்றோம், நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு பிளேயரை பிக் பண்ணுவாங்க. அவங்க ஆடம் ஜாம்பாவை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ ஏடன் மார்க்ராம் ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஆடம் ஜாம்போ ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸோ அவங்க தான் அந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஈஸி வேல நீங்க அதிக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் தென் ரியான் ரிக்கில்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் டிர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர். இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல ராபின் மின்ஸும் விக்னேஷ் புத்தூரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன் எடுக்கும் போது 3 ஃபாஸ்ட் பவுலர், அதாவது தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்பின் அட்டாக்னு பார்க்கும்போது மிச்சல் சாண்டர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் ஒரு அவருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர், அண்ட் தென் வில் ஜாக்ஸ் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர். 3 ஸ்பின்னரோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ்.
இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, மிச்சல் சாண்டனர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஆல்மோஸ்ட் தீபக் சகாரும் 4 ஓவர், ஒரு 3 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு 3 ஓவர், ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல விக்னேஷ் புத்தூர் ஒரு 3ல இருந்து 4 ஓவர், அண்ட் தென் வில் ஜாக்ஸ்ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நம்ம கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகாக், சுனில் நரேன் பேக் டு த டீம். லாஸ்ட் மேட்ச் ஒரு சீரியஸ் ஸ்டொமக் பப்னால மேட்ச் பிளே பண்ணல. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபிட் ஆயிட்டாரு, உள்ள பிளே பண்ணுவார் அப்படிங்கறத அவங்களோட கோச் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ குடன் டிகாக், சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 அஜின்கே ரஹானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல ரகுவன்சியும் அண்ட் தென் வைபவ் அரோரா இவங்க 2 பிளேயரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க? ஸ்பென்சர் ஜான்சன் 1, வைபவ் அரோரா 2, ஹர்ஷித் ராணா 3, வருண் சக்கரவர்த்தி 4, அண்ட் தென் சுனில் நரேன் 5. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 5 பிளேயர் தான் அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஆண்ட்ரோ ரசல் ஸ்டில் இன்னும் எந்த ஒரு மேட்சும் பவுல் பண்ணல. மேபி பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்கடே அப்படின்னு வரும்போது நிறைய பவுன்ஸ் பால் வரும். ஸோ பவுன்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஃபுல் செட் ஆடக்கூடிய பிளேயர் தான் ரோஹித் சர்மா. 2 மேட்ச்மே ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா அவரு 25+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இல்லாம அவர் இம்பாக்ட்லாம் பிளே பண்றது இல்ல, உள்ள பிளேயிங் லெவல்ல தான் வராரு. ஸோ கண்டிப்பா ஃபீல்டிங்ல ஏதோ ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா ரோஹித் சர்மா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா 60ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ரோஹித் சர்மா பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் இவர் பேட்ல இருக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுலயும் குயிக்கா ஒரு 15+ ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் நல்லாவே தெரியும், ரிஸ்ட் ஸ்பின்னர் ஈஸியா எப்பவுமே கேம் சேஞ்சிங் வின்னர். ஸோ அவர் தான் கேம் வின்னர்னு சொல்லலாம். ரிஸ்ட் ஸ்பின்னர் நிறைய முறை மேட்சவே மாத்தி நிறைய விக்கெட்ஸையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபார்ம், நிறைய பால் தூக்கி ஸ்லைடா போறாரு. அண்ட் தென் நிறைய அது இல்லாம குயிக்காவும் போறாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் இந்த 5 பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அப்படியே அண்ட் தென் கேகேஆர் சைட் போயிட்டோம் அப்படின்னா குடன் டிகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பிளஸ் அந்த அது மட்டும் இல்லாம பிட்ச் நல்லா ஃபாஸ்டா இருக்க போது அந்த ஃபாஸ்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான் குடன் டிகாக். ஸோ கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி குடன் டிகாக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் சுனில் நரேன் டூயல் ஆப்ஷன் பவுல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. அதுல எப்படினாலும் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துறாரு. ஸோ பேட்டிங்ல ஒரு 15 to 20 ரன் அடிச்சா போதும். ஈஸியா ஃபேண்டசி வைஸ் ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சுனில் நரேன்ட்ட. அண்ட் தென் அஜின்கே ரஹானே வாங்கடே கிரவுண்ட்ல பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அதுவும் பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கேகேஆர்ல இருந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ல குடன் டிகாக், சுனில் நரேன், அஜின்கே ரஹானேக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா
ஹர்ஷித் ராணா நல்லா எஃபெக்டிவா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இனிஷியலி நியூ பால்ல ஒரு பவர் பிளேல ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. மேக்ஸிமம் அதுக்கு மேல டெத்ல தான் வராரு. ஸோ டெத்ல பவுல் பண்றதுனால நிறைய ஸ்லோயர் வச்சிருக்காரு, நிறைய பவுன்ஸ் பால் வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலயே அவர் வந்து ஒரு நியர்லி ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் 5th ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆண்ட்ரோ ரசல் வாங்கடே கிரவுண்ட்ல கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது இல்லாம ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஸோ கேகேஆர்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு வரும்போது நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குடன் டிகாக், சுனில் நாராயண், அஜின்கே ரஹானே அண்ட் தென் ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரோ ரசல், இந்த 5 பிளேயர்ஸுக்கும் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் யார் யாரெல்லாம் ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா அதுல ரியான் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பரா இருக்காரு, பிளஸ் டாப் ஆர்டர்ல வராரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்குள்ள விக்கெட் வருதான சான்ஸ் இருக்கும். அதுவே சேசிங்னு வரும்போது கண்டிப்பா 25 ரன் 25 பிளஸ் ரன் இவர் பேட்ல இருந்து வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டீம்ல ரியான் ரிக்கில்டனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் வில் ஜாக்ஸ் பட்டுச்சு அப்படின்னா இவர் பேட்ல கண்டிப்பா ஒரு 30 பிளஸ் ரன் வரும். இயர்லியா விக்கெட் பெறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வில் ஜாக்ஸை ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அதாவது நீங்க ட்ரை பண்ற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் திலக் வர்மா பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டீம்ல ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல திலக் வர்மா உள்ள வருவாரு, ஒரு 10 to 15 பால் ஃபேஸ் பண்றாரு, குயிக்கா ஒரு 30 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். சேசிங்னு வரும்போது கண்டிப்பா டாப்ல ஆடக்கூடிய ரோஹித் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் த ரன் சேசிங்ல ஹாஃப் த ரன் அவரே முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் இல்ல நான் ரோஹித் சர்மாவை டிராப் பண்றேன் அப்படின்னா அந்த டீம்ல திலக் வர்மாவை பிக் பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் நமன்தீர் இன்னும் பெரிய ஃபார்ம்ல இல்ல, லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். சேசிங்ல கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வந்து அவருக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஆடி கொடுத்துட்டு போயிருவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20 to 30% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ராபின் மின்ஸ் அவரோட டவுன் இது கிடையாது. எப்ப வேணா எங்க வேணா அவரோட டவுன் மாத்துவாங்க. நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 to 20% டீம்ல ராபின் மின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மிச்சல் சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரா கண்டிப்பா எக்கனாமியா போல் பண்ணிடுவாரு. ஆனா விக்கெட்னு பார்க்கும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் தீபக் சகார் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும். ஏன்னா இனிஷியலி பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தீபக் சகாரா ஒரு 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீம் பிளே பண்றீங்களா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிக்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா 1, சூரியகுமார் யாதவ் 2, ஹர்திக் பாண்டியா 3, ட்ரெண்ட் போல்ட் 4, விக்னேஷ் புத்தூர் 5. இந்த 5 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல விக்கெட் கீப்பர்ல இருக்க ரியான் ரிக்கில்டன் 6, வில் ஜாக்ஸ் 7, பவுலிங்னு வரும்போது அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல நீங்க பவுலிங் சைடு போறீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டரையும் தீபக் சகாரையும் இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மிச்சல் சாண்டரையும், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகாருக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 7. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க 8. இந்த 8 பிளேயர்ஸை மட்டும் நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேகேஆர்னு வரும்போது ஆல்ரெடி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ல நம்ம குடன் டிகாக் வச்சிருக்கோம் 9, சுனில் நாராயண் 10, அஜின்கே ரஹானே 11, ஆண்ட்ரோ ரசல் 12, அண்ட் தென் ஹர்ஷித் ராணா 13. இந்த பிளேயர்ஸோட போக போறோம். இதுல 14th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ரிங்கு சிங்குக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சுமே பெரிய அளவுல ஸ்கோர் வரல. மும்பை இந்தியன்ஸ்ல அதாவது வாங்கடே கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மும்பைக்கு அகைன்ஸ்டா ஒரு டீசென்ட் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரிங்கு சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த 15th ஆப்ஷன்ல யார் யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அன்கிவ் ரகுவன்சி 1, ரகுவன்சி அல்லது வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி மும்பைக்கு இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா பெரிய அளவுல போல் பண்ணி விக்கெட் எடுப்பாரா
அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். விக்கெட் கிடைச்சாலும் ஒரு விக்கெட் கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போவாரு. ஸோ ரகுவன் சிங்கும் வருண் சக்கரவர்த்தியும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் செட்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமோ அவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க வெங்கடேஷ் ஐயர், வைபவ் அரோரா, ஸ்பென்சர் ஜான்சன், ரமன்தீப் சிங் இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கா பிக் பண்ற டீம்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ட்ரெண்ட் போல்ட்டை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியாவும் ஒரு கேப்டன் ஆப்ஷன். இட்ஸ் மோஸ்ட்லி சேஃபஸ்ட் ஆப்ஷன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இதை தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இது இல்லாம சூரியகுமார் யாதவோ ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மாவை ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வில் ஜாக்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அப்படியே கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல குடன் டிகாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். இட்ஸ் மோஸ்ட்லி சேஃபஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் இந்த வெளியில ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கனால அஜின்கே ரகானா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசலுக்கு கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி ஏதாவது மார்க் போட்டு ஒரு ரன் அப் எடுத்து பவுலிங் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு ஆண்ட்ரோ ரசல் அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க போகலாம். இல்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, பேட்டிங் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ஆண்ட்ரோ ரசல் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்கியா ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரிங்கு சிங்க ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.